நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா ஆள் டல்லா இருக்கீங்க? அட போம்மா, இதே கொஸ்டினை கேட்டு போர் அடிக்கல உனக்கு? எப்பயாவது நான் டல்லா இல்லைன்னா தான் நீ ஆச்சரியமா கேட்கணும். தெரிஞ்சா சரி. எங்க வீட்டில் அப்படிலாம் ஏதாவது நடக்குது? என்னாச்சுப்பா? பாரதி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? எதை பத்தி? அவன் பெரிய ஆளாயிட்டாமா, நான் தான் சின்ன பையன்னு நினச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து சொல்றான் தனியா போறானா. பாரதி இப்படி பேசுவான்னு நம்ம நினைச்சிருப்போமா? சொல்லு. என்னம்மா அமைதியா இருக்க? சொல்லுங்கப்பா. உங்ககிட்டயும் சொன்னானா? இவனுக்கு ஏம்மா புத்தி இப்படி போகுது? இங்க அவனுக்கு என்ன குறை? அவன் அப்படி கேட்டதுல இருந்து ஒரு வேலையும் ஓடல. என்னமோ மாதிரி இருக்கு. தனியா போறதெல்லாம் சரியா வராதுன்னு நீ அவனுக்கு சொல்லுமா. ரெண்டு பேரையும் தனியா விட்டுட்டு என்ன ஆச்சோன்னு யோசிச்சு அதெல்லாம் சரியா வராதுமா. பாரதி போகணும்னு நினைச்சா நான் எப்படிப்பா வேண்டான்னு சொல்ல முடியும்? அப்போ உனக்கு எல்லாம் தெரியும். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தானே இது? ஐயோ இல்லப்பா. அப்புறம் பாரதி போகணும்னு நினைக்கிறப்போ நான் வேண்டான்னு சொன்னா அது நல்லா இருக்காதுப்பா. ஏம்மா, அவனுக்கு இங்க என்ன பிரச்சனை? பிரச்சனைன்னு அவன் சொல்லலையேப்பா. அப்புறம் என் பையன் என் வீட்டுல இருந்து போகணும்னு நினைச்சா நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அவனுக்கு நான் என்ன குறை வச்சேன் சொல்லு? அவனை இந்த வீட்டு பையன் மாதிரி தானே பார்த்துக்கிட்டேன் எல்லாரும். இப்படி சொல்றதே தப்புப்பா. பாரதி நமக்காக நிறைய செய்யறான். நிறையன்னு கூட இல்ல, அவன் செய்யற எல்லாமே நமக்காக தான். பட் அத அவன் வெளியே சொல்றதே இல்ல. நாம ஏன் அவனை பார்த்துக்கிட்டோம் வளர்த்தோன்னு சொல்றோம்? பாரதியோட வைஃபால நான் சொல்லலப்பா. ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம அவனுக்கு பெருசா என்ன பண்ணிட்டோம்? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அவனையும் உங்களையும் நான் வித்தியாசமா நினைச்சதே இல்லை. நீங்க நினைச்சீங்கன்னு நான் சொல்லலப்பா. ஆனா அவன் இவ்வளவு நாளா நம்ம சொல்றது தானே பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததே இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அம்மா, அவனை மெடிசின் படிக்கிறியான்னு நான் கேட்காம இருந்திருக்கலாம். ஆனா என்னோடது எல்லாமே அவனுக்கு தானம்மா. இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பிறகு அவனுக்கு தானடா. அவன் அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறான்ப்பா. போறேன்னு சொன்னா விட்டுடுங்க. என்னம்மா என்னம்மா இப்படி சொல்ற? அவன் இல்லாம நான் எப்படிடா? அவன் வீட்ல இருந்து தனியா போறேன்னு தானே சொல்றான். உங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்லலையேப்பா. பாரதிக்கு இப்ப கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது. அவன் மேல நமக்கு மரியாதை அன்பெல்லாம் இருந்தா அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுக்கறதாப்பா சரி. ஃபர்ஸ்ட் டைம் அவனா ஒரு விஷயத்துல முடிவெடுத்து வந்து கேக்குறான். சரின்னு சொல்லுங்கப்பா. என்னப்பா பேசாமலே இருக்கீங்க? இல்லம்மா, அவன் போறேன்னு சொன்னதையே இன்னும் டைஜஸ்ட் பண்ண முடியல. நீ பேசுறத கேட்க இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு. ஏதோ அவனை நாம யூஸ் பண்ற மாதிரி. சாரிப்பா, நான் அப்படி சொல்லல. அவனுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோம், படிக்க வச்சோம், அதையும் வளர்த்தோன்னு கிளைம் பண்ற மாதிரி இருக்கு. அவன் பதிலுக்கு செஞ்சதை சொல்ல ஆரம்பிச்சா யோசிச்சு பாருங்க. நீங்க சொன்னீங்கன்னு யோசிக்காம என்ன கல்யாணம் பண்ணவன்பா. அவன் நமக்காக நிறைய செஞ்சுட்டா. இப்போ அவன் போகணும்னு நினைக்கிறான். நமக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லி அவனை போக வேண்டாம்னு சொல்றது தப்பு இல்லையாப்பா? ஏம்மா, உன்னால அப்பாவை இந்த வீட்டை எல்லாம் விட்டுட்டு இருந்துட முடியுமா? அப்பா, நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்தா இங்க இருந்து போயிருப்பேன்ல. அது சரிம்மா, பாரதிக்கு உனக்கு கல்யாணம் ஆனப்ப நான் சந்தோஷப்பட்டதே ரெண்டு பேரும் என் கூட இருப்பீங்கன்னு தான். தள்ளி இருந்தாலும் நம்ம இப்படியே தான் இருக்க போறோம். இதே மாதிரி அப்பா பொண்ணா. எனக்கு என்னமோ மனசே கேட்கலம்மா. ஏதோ நீங்க விலகி போற மாதிரி இருக்கு. இப்ப போறேன்னு சொல்றான். 2 வருஷம் கழிச்சு இங்கே வந்துடலான்னு தோணுச்சுன்னா வந்துட போறோம். இதுல என்ன இருக்கு? என்னப்பா? ஒன்னும் இல்லம்மா. ரொம்ப யோசிக்காதீங்கப்பா, எல்லாம் சரியாயிடும். மாமா சாப்பிடலையா? ம், மணி 10 ஆகுது, இன்னும் சாப்பிடலான்னு எப்படி? மகா, மகா,
மகா இல்ல, கோயிலுக்கு போயிருக்கா. நீங்க சாப்பிட வரீங்கன்னு வெயிட் பண்ணா, கோயில் ஏதோ பூஜை போல. நான் தான் மாமா கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொன்னேன். சுபா சுபா அவ அப்பயே ஆபீஸ் போயிட்டா. இந்திரா இந்திராவும் காலேஜ் போயிட்டா. இந்நேரம் ஃபர்ஸ்ட் பீரியடே முடிஞ்சிருக்கும். யாரும் எங்க போனாலும் சொல்லிட்டு போறதில்ல. வீட்டில் தானே இருக்கேனா? ஹாட் பாக்ஸ்ல தோசை இருக்கு, எடுத்து வைக்கவா? நான் எடுத்துக்கிறேன். சுபா, நான் தாம்மா. டைனிங் டேபிளில் வெறும் தோசை மட்டும்தான் இருக்கு. சட்னி எங்கே இருக்குன்னு தெரியுமாம்மா? மாமா மாமா, இன்டர்நெட் பில்லு, ஃபோன் பில்லாம் கட்டணும். செக் கொடுத்தீங்கன்னா அப்படியே கட்டிட்டு நான் அப்படியே ரெஸ்டாரண்ட் வந்துடுவேன். நான் பார்த்துக்கிறேன். இருக்கட்டும் மாமா, நான் கட்டிடுறேன். நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் நான் கட்டிக்கிறேன்னு அர்த்தம். ஏன் மாமா? யூஸ்வலாக நான் தானே கட்டுவேன். இப்போ நீ போயிட்டா நான் தான் கட்டணும். இப்பயே பழகிக்கிறேன். நீங்க எதுக்கு அங்கே போய் நின்றுட்டு? நானே போயிட்டு அப்படியே பேங்க் போயிட்டு வந்துடுவேன் மாமா. விடு, நான் பார்த்துக்கிறேன். இல்லை மாமா, போன மாதம் பில்லு கட்ட லேட் ஆகி நெட்டு கட் ஆயிருச்சு. இப்போ இந்திராவுக்கு எக்ஸாம் டைம் வேற. டென்ஷன் ஆயிருவா. எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஏன் மாமா எப்படி பேசுறீங்க? அதான் சொன்னேனப்பா, இந்த மாதம் நீங்கள் கட்டிடுவீங்க, அடுத்த மாதம் நான் தானே போனோம். அதை இப்போவே செஞ்சுட்டு போகிறேன். தனியாக போனால் இதெல்லாம் பார்த்துக்க மாட்டேன்னு நீங்கள் எப்படி நினைக்கலாம்? நீ தனியாக போகிற, உன் வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும். அதை மட்டும் பாரு. இந்த வீட்டை நான் பார்த்துக்கிறேன். கஷ்டமாக இருக்கு மாமா நீங்கள் இப்படி பேசுறது. எனக்கு அதுக்கு மேலே கஷ்டமாக இருக்குடா. உன்னையே டிபெண்ட் பண்ணி இருந்துட்டேன் எல்லாத்துலேயும். என்ன நீ இல்லாமல் சமாளிச்சு தானே ஆகணும். என்ன பண்ண சொல்கிற? டேய், பில்லு கட்டுற வேலையெல்லாம் விடுற. யாருக்கிட்ட கொடுத்தாலும் செஞ்சிட போகிறாங்க. நீ இந்த வீட்டில் இருக்க மாட்ட. அதை நான் சமாளிக்கணுமே. அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? டேய், இந்த வீட்டில் எல்லாரும் பொண்ணுங்க. எல்லாரும் ஒரு நாள் அவங்க வாழ்க்கையை தேடி போயிடுவாங்கன்னு தெரியும். ஆனால் நீ எப்படி போக மாட்ட? என் கூடவே இருப்பேன்னு நினைச்சேன். நீயே போறேன்னு சொல்லும்போது இனி என்ன இருக்கு? போடா. மாமா, நீங்க எல்லாரும் வளர்ந்துட்டீங்க. உங்களை எல்லாம் என்னையே சுத்தி சுத்தி வந்த சின்ன பிள்ளைங்களா நினைச்சது ஏன் தப்பு தான். எங்க போனாலும் எப்படி இருந்தாலும் சந்தோஷமா இருங்க. அது போதும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பாரதி? கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? இல்லை, மாமாட்ட. அப்பா, உங்ககிட்ட தான் பேசணுமா? என்னவா? அது வந்து உட்கார பாரதி, முதல்ல. இருக்கட்டும். நான் தனியாக வீடு பார்த்துட்டேன். போறதுன்னு டிசைட் பண்ண பிறகு பார்க்க வேண்டியதானே? வேற வழியில். அதான் நல்லது. எல்லாம் அவங்களே டிசைட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ என்னவா? வீடு பார்த்துட்டேன். அதை சொல்ல தான் வந்தேன். எங்க பார்த்துருக்கானா? எங்க பாத்திருக்க பாரதி? டி நகரில் தான். அறிவே இல்லையா சுபா? ஈசிஆர்ல ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு டி நகர்ல இருந்து டெய்லி வந்துட்டு போவானாமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது பிரச்சனை இல்லை? காலையில எப்போ கிளம்புவானா? கேக்குறாருல, பதில் சொல்லு. எப்படி நீ கிளம்பி வருவ? அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்ன பார்த்துப்பானா? இங்க பக்கத்துல இருந்தா நான் அடிக்கடி மகவை போய் பார்த்துருவேன்னு தள்ளி கூட்டிட்டு போறானாமா? அப்படிலாம் இல்லை. என் ஃப்ரெண்டோட வீடு அங்கே காலியாக இருக்குன்னு சொன்னா, அதான். சென்னையில நிறைய வீடு காலி இருக்கு. அதுக்காக அங்கெல்லாம் போயிட முடியுமா? நம்ம வசதின்னு ஒன்றும் இல்லையா சுபா? இவன் பாட்டு காலையில சீக்கிரம் கிளம்பிட்டு நைட்டு லேட்டா வீட்டுக்கு போவான். மகா தனியா இருக்கணும் அது வரைக்கும். ஃப்ரெண்டோட அவுட் ஹவுஸ் தான். ஃப்ரெண்டோட வீட்டில் அவரோட ஒய்ஃபு, அவங்க அம்மாலாம் எப்போ இருப்பாங்க.
மகாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அவுட் ஹவுஸா? பாத்தியா சுபா, நான் இங்க இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கேன், எங்கேயோ அவுட் ஹவுஸ்ல போய் தங்க போறாங்க. இதுல என்ன இருக்கு சுபா? எனக்கு என்ன தெரியும்? அவரே சொல்லுவாரு, வெயிட் பண்ண. போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. கொஞ்சம் பொறுமையா நல்ல வீடா பார்த்து போகக்கூடாதா சுபா? நானா இருந்தா போகவே மாட்டேன். எவன் தனியா போய் வீட்டை மேனேஜ் பண்றது? என்ன சொல்ற பாரதி? இப்ப என்ன செய்யணும்னு புரியல. நானே இங்க பக்கத்துல வீடு பார்த்துட்டேன். அடிக்கடி போய் பார்க்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்படிலாம் பேசி கஷ்டப்படுத்தாதீங்க மாமா. இவங்க கஷ்டப்படுறத எங்க போய் சொல்றது? வீட்டுக்கு சொல்லியாச்சு. நம்ம ரோட்டுக்கு உள்ள வர இடத்துல சூப்பர் மார்க்கெட் எதிரில் ஒரு வீடு இருக்குல்ல, அதுதான் புது வீடு, கார்டன்லாம் வச்சு. போய் பார்க்க சொல்லு, பிடிக்கும். ஐயோ, அந்த வீடா? ஏன், உனக்கு தெரியுமா? பிடிக்கலையா? அங்க நிறைய அட்வான்ஸ் கேட்பாங்க. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போறது? ஏமா, வீடு பார்த்த எனக்கு அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க தெரியாதா? தனியா மேனேஜ் பண்ண முடியுமான்னு பார்க்க தான் தனியா போறோம்னு சொல்றது. இதுலயும் அட்வான்ஸ் மாமா கொடுத்தா எப்படி சுபா? அட்வான்ஸ் கொடுத்து வீட்டில் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன். தனியாக மேனேஜ் பண்ண முடியுமா முடியாதாங்கிற டெஸ்ட் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இல்ல, எதுக்கு தேவையில்லாத கஷ்டம்? நான் பாத்துக்கிறேன். என்ன பார்த்து பண்ணமாமே? இவ்வளோ நாள் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சதுக்கு சம்பளம் என்ன வாங்கியிருக்கான்? அந்த பணம்னு நினச்சிக்க சொல்லு. சும்மா யாரோ மாதிரி எங்கேயோ அவுட் ஹவுஸில் போய் இருக்க வேண்டாம்னு சொல்லு. நான் உயிரோட தானே இருக்கேன். என்ன மாமா இப்படிலாம் பேசிட்டு? நான் அப்படிலாம் நினைக்கல. நான் உங்களை கடவுளா நினைச்சிருக்கேன். ஆமாம், கடவுள்னு தலையில் தூக்கி வச்சு ஆடுறது, அப்புறம் கீழே தூக்கி போடுறது ஒன்று வேண்டாம். அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் போனால் போதும். 2 வாரம் தான் இருக்கு. இல்லை இன்னைக்கே போகணுமா? பாரதி, உன்னதான். ம், சரியாப்பா, 2 வாரம் வெயிட் பண்றானா? அதுக்குள்ளே வீட்டை ரெடி பண்ணுறேன். எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தால் சரிதான். வரலாமா? வரக்கூடாது. சொல்லு மகா. நான் நாளைக்கு கிளம்புறேன் ஜனனி. பேக்கிங்ல முடிஞ்சுதா? மெயினா ட்ரெஸ் மட்டும் தானே எடுத்து வச்சுட்டேன். அங்கதான் எல்லாம் அப்பா வாங்கி கொடுத்துட்டாரே. ஏய், வீட்ல தான் எல்லாரும் ஃபீல் பண்ணி கஷ்டப்படுத்துறாங்கன்னா நீயும் ஏன் இப்படி டல்லா இருக்க? அப்படிலாம் இல்ல. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இங்க இருந்து போறத நினைச்சா ஒரு மாதிரியா தான் இருக்கு. என்ன பண்றது, போகணும்ல. எனக்கு வீட்ல வேற யாரும் நினைச்சா கூட கவலையா இல்ல. உன்னை விட்டுட்டு போறேன்னு நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. வீட்ல மத்த எல்லாரும் பேசுறதுக்கு ஏதாவது வேணும்னா சொல்றதுக்கு அப்பா இருக்காரு. நான் இல்லாம நீ என்னடி பண்ணுவ? இங்க பாரு, ஒழுங்கா சாப்பிடணும். சாப்பிடவான்னு கூப்பிட நான் இருக்க மாட்டேன். சரியா டைம்க்கு சாப்பிடணும், ஓகே? குக்கிங்க்கு ஒருத்தங்க வருவாங்க. யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்லாம் சொல்லியிருக்கேன். கரெக்டா சாப்பிடு. அப்பாவோட சண்டை போடாத. எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. நான் அங்க இருந்தாலும் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். உன்னை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. வேண்டாமா, நீ போக வேண்டாம். நீ இங்கே இருந்துரு ப்ளீஸ். ஏய், என்னாச்சு உனக்கு? வீட்ல எல்லாரும் வேணான்னு சொன்னப்போ நீ தானே போறது சரின்னு சொன்ன. அப்ப சொன்ன. இப்ப நாளைக்கு போறேன்னு சொல்றப்போ முடியலம்மா. ப்ளீஸ் போகாத, இங்கே இருந்துரு. இல்லடி, நீ நேத்திக்கு சொன்னதான் கரெக்ட். பாரதி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்த கேக்குறான். அத சப்போர்ட் பண்றதுதான் சரி. நான் போறேன். இங்க பாரு, அப்பா கிட்ட சண்டை போடாத. அவர் பாவம் இல்ல. வீட்டை நீ தான் பாத்துக்கணும். சுபாவுக்கு ஆபீஸ்ல இப்ப டைட் ஒர்க். அசோக்க டீல் பண்றது வேற கஷ்டம். சோ நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும்.
இந்திராவை கவனிச்சுக்கோ. ம்? எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட் நீ உன்னை பாத்துக்கணும். கேட்க யாரும் இல்லைன்னு சாப்பிடாம தூங்காம ரூம்லயே இருக்க கூடாது. வேண்டாமா ப்ளீஸ், நீ போகாத. நீ இங்கே இருந்துரு. எதுக்கு நீ மட்டும் தனியா போயிட்டு? ஒண்ணு வேண்டாம். ஏய், நீ ஒருத்தி தான் அழாம இருப்பேன்னு பார்த்தா என்ன ஜனனி இது? இல்லம்மா, நீ தனியா இருக்கிறது உனக்கு நல்லதுதானே இப்பவும் தோணுது. பட் நீ இல்லாம இந்த வீடு எப்படி இருக்கும்னு நினைச்சா முடியல. நீ இருப்பேங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் டெய்லி சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். இங்க பாரு, அழாத. நீ அழுதா எனக்கு கஷ்டமா இருக்கு. சாரி, நான் எவ்வளவு செல்ஃபிஷா இருக்கேன்ல. எனக்கு கஷ்டமா இருக்குன்னு உன்னை இங்கே இருக்க சொல்றேன். ஆளை பாரு, கல்யாணம் ஆனதும் கிளம்புன்னு துரத்தி விடாம நான் ஏதோ பக்கத்துல போறேன்னு சொல்றதுக்கு அழற தங்கச்சிங்க வேற யாருக்கு கிடைப்பாங்க? ஏய், நான் ஏதோ பக்கத்துல தானே இருக்க போறேன். ஆபீஸ்க்கு போறப்ப வரப்ப நீ அங்க வந்துரு. இல்லைன்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணு. 5 நிமிஷத்துல நான் இங்க வந்துட போறேன். ம்? ம். நான் அங்க போயிட்டு நீ எதையும் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. எப்பவும் போல டெய்லி 3 டைம்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணணும். ம்? இங்க எல்லாரையும் நீ தான் பாத்துக்கணும். நான் எங்க இருந்தாலும் உங்களே தான் நினைச்சிட்டு இருப்பேன். நீ வண்டியில போறது எவ்வளவு டென்ஷன் தெரியுமா எனக்கு? ஆபீஸ் போயிட்டு மெசேஜ் அனுப்புற வரைக்கும் டென்ஷனா தான் இருக்கும். வீட்ல இருந்து நீ எப்ப கிளம்புன, எப்ப வந்தேன்னு எதுவும் தெரியாம நான் எப்படி அங்க இருக்க போறேன்னே தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா, கிளம்பியாச்சா? கிளம்பிக்கிட்டே இருக்கேன்பா. பாரதி எங்க? இப்ப வந்துருவான். என்னம்மா, எல்லாம் ட்ரெஸ் தானே? ஆமாப்பா, ட்ரெஸ் மட்டும்தான் இன்னைக்கு எடுத்துட்டு போறேன். டக்குன்னு இப்படி வீட்டை விட்டு கிளம்புனா வீடு வெறிச்சு போயிடும்டா. எனக்கும் உங்க எல்லாரையும் விட்டு தனியா இருக்க ஒரு மாதிரியா தான் இருக்கும். என்ன பண்ண, பழகிடும்பா. இப்பவே கிளம்பணுமா? நல்ல நேரத்துல கிளம்பணும்னு நீங்க தானே சொன்னீங்க. நல்ல நேரம் இன்னும் எவ்வளவு நேரமா இருக்கு? 1/2 மணி நேரம் தான்ப்பா இருக்கு. அதுக்குள்ள புது வீட்டுக்கு என்டர் ஆகணும்ல. நீ என்ன தனியா எல்லாம் எடுத்து வைக்கிற? சுபா எல்லாம் எங்க? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு எல்லாரையும் பார்த்தா. கிளம்புறப்போ வந்தா போதும்னு நான் தான் சொன்னேன். தேவையாமா இதெல்லாம்? இப்படி எல்லாரும் கஷ்டப்பட்டு தனியா போகலனா என்ன? எங்கேயே இருந்துறேன். என்னம்மா பேசாம நிக்கிற? தனியா போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. போயிடுறோம்ப்பா. இந்தா, இத கையில வச்சுக்க. எப்ப எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் யோசிக்காம எடுத்துக்க. வேண்டாம்ப்பா. என்னடா, எங்களை நாங்களே பாத்துக்கிறோன்னு தான் தனியா போறோம். இதெல்லாம் எதுக்குன்னு கேக்குறியா? அப்படி இல்லப்பா, ஏதாவது பணம் வேணும்னா நானே கேக்குறேன். கொண்டு வந்து கொடுங்க. இங்க இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு போற போல. 4-5 ட்ரெஸ் வச்சுட்டு போமா. வீக்கெண்டு வரும்போது போடலாம் இல்லையா? வச்சிருக்கேன்ப்பா. வீக்கெண்டெல்லாம் வருவல்ல? என்னப்பா இது, நான் இங்க பக்கத்துல தானே போறேன். நீங்க எப்ப நினைச்சாலும் அங்க வாங்க. எனக்கு எப்ப வேணும்னாலும் நான் இங்க வந்துட்டு போறேன். வேணும்னா நான் டெய்லி வந்து இங்க சமைச்சு வச்சுட்டு போறேன். இல்ல இல்ல, வேண்டாம். இனியாவது உன் லைஃபை பாருடா. சமைக்க வரலாம், ஆளை பாரு. அம்மா, நீ இல்லாம
ஒரு நாள் கூட நான் இருந்ததில்ல. இனி எப்படி இருக்க போறேன்னு தெரியல. இருக்கிறப்ப தான் அழுது அழுது டார்ச்சர் பண்ணேன். இப்போ போகும்போது அழுகிறேன் பாரு. அதான் வீட்டில் எல்லா திங்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது வேணும்னா உடனே ஃபோன் பண்ணு. க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே ஃபோன் பண்ணி கொண்டு வர சொல்லு. சரிப்பா. எப்போ தனியாக இருக்கிறதா நினச்சாலும் உடனே கிளம்பி வந்துடணும். சரியா? அப்பா, இந்த ஆம்பளை பசங்க வீட்டில் இல்லைன்னா கூட ஒன்றும் தோணாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பொம்பளை பிள்ளைங்க நீங்கள் வீட்டையே சுற்றி சுற்றி வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் உங்கள் லைஃபே பார்க்க போகிறேன்னு கிளம்புறப்ப உயிர் போகிற மாதிரி இருக்குடா. அப்பா. மகா, இன்னைக்கு உனக்கு ஒரு மாதிரியே தான் இருக்கும். ஒரு வாரத்துல எல்லாம் சரியாயிடும். பத்திரமா இரு. வெறும் பிரெட்டையே சாப்பிட்டுட்டு இருக்காத. குக்கு சரியா சமைக்கலன்னா என்கிட்ட சொல்லு. ம். நான் வந்து சமைச்சு வைக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. காலேஜ் லீவ் விட்டா நான் உங்க வீட்லயே தான் இருப்பேன். உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது மகா. கிளம்புறேன்டி. பத்திரம். சரியா சாப்பிடுங்க. ம். மாமா